நம்ம இட்டுன்னு போகிறது தான் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். இட்டுன்னு போகிறது இல்லை போல இருக்கு கட்சி. தற்குறின்னு சொன்னான். சம்மந்தப்பட்டவங்க பதறதே இல்லை. ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் எழுதி கொடுக்குறான். நசுங்காத நாகரிகம்லாம் அறிக்கை எழுதுறாங்க. இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கலாம் பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கே. எல்லாருக்கும் அரசியல் அவங்க விளங்க வச்சுருவாங்க போல இருக்கே. புத்தகம் படிக்க சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களேங்கிறதா அந்த பதட்டத்துடைய காரணம். நீங்கள் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கோவன் தான் பதறாரு. எதுக்கு? தற்குறின்னு சொன்னான். விஜய் அவருடைய கட்சியுடைய முதல் மாநாட்டில் அவர் தனியாக நிற்பார். 8 அடி தள்ளி நிற்பான் எல்லாரும். இவர் உள்ளே வந்தால் அவன் எல்லாம் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு நிற்பானா? இவர் 15 நிமிஷம் பேசுவாரா? 15 நிமிஷம் நிற்பான். 15 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் இவர் போயிடுவார். அவனும் போயிடுவான், வந்தவனும் போயிடுவான். மாநாடு முடிஞ்சிடும். இவருக்கு மனுஷ வாடையே ஆகாது. எந்த இடத்துலையும் பக்கத்தில் மனுஷங்க இருக்க மாட்டாங்களா? அப்படி தான் இருந்துச்சு 2 வருஷமாக. 2 மாநாடு நடத்திருக்கோம். விக்கிரவாண்டி, மதுரை, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சா பக்கத்தில் இருக்க மாட்டாங்களா? கரூருடைய துர்சம்பவம் நடந்துச்சா? 40 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா? திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா? பனையூரில் கூட்டம் நடந்தப்போ உட்காந்தப்போ விஜய் பக்கத்தில் வலது பக்கம் தோல் உரசி புசியானது, இடது பக்கம் தோல் உரசி ஆதரவத்தில் உட்காந்துருக்காரு. ஒருத்தன் மனுஷவாடி ஆகாது. இப்போ திடீர்னு பக்கத்தில் தோல் உரசி எல்லாம் உட்காந்து டாய்லெட் அப்படின்னா காலம் இப்போ தான் உளி கொண்டு அடி அடிச்சிருக்கு டங்குன்னு. வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கலாம் பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கே. எல்லாருக்கும் அரசியல் அவங்க விளங்க வச்சுருவாங்க போல இருக்கே. புத்தகம் படிக்க சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களேங்கிறதா அந்த பதட்டத்துடைய காரணம். நீங்கள் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கோவன் தான் பதறாரு. எதுக்கு? தற்குறின்னு சொன்னான். சம்மந்தப்பட்டவங்க பதறதே இல்லை. சம்பந்தப்பட்டவன் எப்போ பதறனா? நம்முடைய மருத்துவர் எழிலன் நாகநாதன் தற்குறின்னு சொல்லாதீங்க அந்த பிள்ளைலன்னு சொன்னோன்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா, நம்ம தற்குறியில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அவனை தற்குறின்னு சொல்லாதீங்கன்னு ஒருத்தன் பேசுகிறான்டா. தற்குறியெல்லாம் தெளிஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு இருக்குல்ல ஒருத்தருக்கு. விஜய்கிட்ட யாராவது போய் 50 குழுனா என்ன, என்பேராயம்னா என்னன்னு கேட்டிருக்கேன். பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை பார்த்துருவோம். நம்ம ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் எழுதி கொடுக்குறான். நசுங்காத நாகரிகம்லாம் அறிக்கை எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே ஜெயமோகன் மேலே தான் சந்தேகம். அவராக தான் இருக்கும் போது. ஏன்னா இந்த நசுங்காத நாகரிகம்லாம் அவர் தானடா எழுதுவார். நசுங்காத நாகரிகம்லாம் எழுதுறீங்க அப்படின்னு. ஏதோ 2 வரி பேசுனா உங்களுக்கு பதட்டமாகுது. நான் சொல்கிறேன், விஜய் மட்டுமல்ல, இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும். நிறைய புதிய கட்சி வர வேண்டும். நம்ம வரவேற்கணும். அவர்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியல. இன்றைக்கி நான் சொன்னதுக்கு பார்த்தீங்களா, ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே சட்டத்திட்ட குழு போட்டு 2 ஆண்டு காலம் உழைத்த சட்டத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தினா சொன்னாங்களே, அது கூட நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும். கட்சி இதெல்லாம் செய்யணுமா? நம்ம இட்டுன்னு போகிறது தான் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தோம். இட்டுன்னு போகிறது இல்லை போல இருக்கு கட்சி. எப்படின்னு நீங்கள் ஒரு கட்சி என்பது ஒரு பரவசமாக இருக்கும் ஆரம்பிக்கும் போது. அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும். எப்படி நாளது ஒன்று போல் உயிர் ஈர்க்கும்னு சொன்னார்ல வாழ்னு வள்ளுவர், அந்த மாதிரி காலம் செதுக்கிறது எய்த்தாப்புலேருந்து பார்க்குறவனுக்கு தெரியும். சம்மந்தப்பட்டவனுக்கு மட்டும் தெரியாது. காலம் டங்குன்னு ஒளி வச்சு அடித்து கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்தி. அப்புறம் தான் அவனுக்கு தெரியும், காலம் நம்மளை தாண்ட அடிச்சிருக்கு அப்படின்னு. அது எல்லாருக்கும் நிகழும் கண் எதிர்க்க நீங்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய கட்சியுடைய முதல் மாநாட்டில் அவர் தனியாக நிற்பார். 8 அடி தள்ளி நிற்பான் எல்லாரும். இவர் உள்ளே வந்தால் அவன் எல்லாம் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு நிற்பானா? இவர் 15 நிமிஷம் பேசுவாரா? 15 நிமிஷம் நிற்பான். 15 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் இவர் போயிடுவார். அவனும் போயிடுவான், வந்தவனும் போயிடுவான். மாநாடு முடிஞ்சிடும். இவருக்கு மனுஷ வாடையே ஆகாது. எந்த இடத்துலையும் பக்கத்தில் மனுஷங்க இருக்க மாட்டாங்களா? அப்படி தான் இருந்துச்சு 2 வருஷமாக. 2 மாநாடு நடத்திருக்கோம். விக்கிரவாண்டி, மதுரை, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சா பக்கத்தில் இருக்க மாட்டாங்களா? கரூருடைய துர்சம்பவம் நடந்துச்சா? 40 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா? திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா? பனையூரில் கூட்டம் நடந்தப்போ உட்காந்தப்போ விஜய் பக்கத்தில் வலது பக்கம் தோல் உரசி புசியானது, இடது பக்கம் தோல் உரசி ஆதரவத்தில் உட்காந்துருக்காரு. ஒருத்தன் மனுஷவாடி ஆகாது. இப்போ திடீர்னு பக்கத்தில் தோல் உரசி எல்லாம் உட்காந்து டாய்லெட் அப்படின்னா காலம் இப்போ தான் உளி கொண்டு அடி அடிச்சிருக்கு டங்குன்னு. அப்படி ஒன்றா சரி பண்ணி கூட்டு வாங்க எல்லாரும். நீங்கள் எல்லோரும் வரத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு உழைக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். 4-5 நாட்களாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறன. எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 4 நாட்களுக்கு தொடரப்போகிறது இது, இந்த வார இறுதி வரை. இதை முன்னெடுத்ததற்காக நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தலைவரே பாராட்டினாலும் கூட என்னை போன்ற
அபிமானிகளும் தொண்டர்களும் இளைஞர்களும் பாராட்டுவதை அவர் மேலும் விரும்புவார் என்பதற்கு காரணத்திற்காக சொல்கிறது. மிகச்சிறந்த முன்னெடுப்பு. இதை நாம் ஒரு 4 ஆண்டு காலம் முன்னரே தொடங்கியிருக்க வேண்டுமோ என்று நான் நினைத்தேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லை, அடுத்த 5 ஆண்டுகளும் நாம் தான் இருக்கப் போகிறோம், அதனால் தொடர்ந்து செய்யலாம். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய சாதனையாக நான் நினைப்பது, ஒரு அறிவுத் திருவிழா என்ற பெயர் வைத்து அதில் இவ்வளவு பதிப்பகங்களை ஒன்று கூட்டி ஒரு இடத்தில் புத்தகங்களை வெளியிட்டு புத்தகங்களை பேசி எழுத்தாளர்களை கூட்டி, எல்லாமே அரசியல் புத்தகங்கள். புத்தக திருவிழாக்களும் புத்தக கண்காட்சிகளும் நாடு முழுவதும் நடக்கின்றன. தமிழகத்தில் இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கலாம் பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கே. எல்லாருக்கும் அரசியல் அவங்க விளங்க வச்சுருவாங்க போல இருக்கே, புத்தகம் படிக்க சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களேங்கிறதா அந்த பதட்டத்துடைய காரணம். நீங்கள் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கோவன் தான் பதறாரு. எதுக்கு? தற்குறின்னு சொன்னான். திருநாவுக்கரசையா திருநாவுக்கரசையா இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறை இன்னொரு எழுதிவிட முடியாது. திருநாவுக்கரசையா ஆகட்டும், அந்த புத்தகத்தில் கற்று எழுதியிருக்க செந்தரை கௌதமன் ஐயா ஆசிரியர் அவர்கள் வந்திருக்காங்க, தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இப்படி எல்லோரும் இருக்கிற ஒரு விழாவில் பேச வாய்ப்பு கிடைத்தது பெரிய மகிழ்ச்சி. அவங்க எல்லாரும் உழைப்பு இருக்குல்ல அந்த புத்தகத்துக்கு, அது ஒரு பெரும் உழைப்பு. அவருடைய தொகுப்பாசிரியர்களாக இருக்கிற அன்பகம் செந்தில், நீரை மகேந்திரன், பிரகாஷ், சூனா திவாகர், பெருமாள், இப்படி எல்லோரும் தனித்தனியே குறிப்பிட்டு பாராட்டுக்குரியவர்கள் என்றாலும் கூட அந்த புத்தகத்தில் 100 கட்டுரைகள் நான் இந்த நிகழ்ச்சிக்கு பேச கூப்பிட்டோன்னே நம்ம பொதுவாக ஒரு பேச்சை எழுதுறாமல் அந்த ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவது என்பது சுலபம். இன்னொன்று நான் எப்பொழுது நினச்சிக்குவேன்னா, ஒரு கூட்டத்துக்கு போகும்போது புத்தகத்தை பற்றி பேசுகிறதுன்னு ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த புத்தகத்தை படித்ததாயிரும். அந்த கட்டாயத்தின் பேர் புத்தகத்தை படிச்சிடும். அதனால் 2 நடந்துடும், நமக்கு ஒரு நல்லது நடக்குங்கிறதுனால நான் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கணும்னு நினைப்பேன். எனக்கு இந்த புத்தகத்தை அவங்க அனுப்பும்போது பார்த்தா 1200 பக்கம் மலைச்சிட்டேன். இது எப்படி படித்து முடிக்கிறது? அப்போ சரின்னு எடுத்து படித்தா ஒவ்வொரு பண்பாடு பொருளாதாரம்னு வெவ்வேறு வகையாக இருக்குது. நான் எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள் எல்லோருக்கும் சொல்ல விரும்புவது, தயவு செஞ்சு அவசியம் இந்த காலத்தினரும் கருப்பு சிவப்புங்கிற புத்தகத்தை 2 வாங்குங்க. 2 வாங்க எல்லாரும். ஒன்று நம்ம படிக்க, இன்னொன்று நம்மளை ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்கான்ல அவனுக்கு கொடுக்குறக்கு ஒரு புத்தகம். நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு காட்டணும்ல ஒருத்தனுக்கு. நம்ம வெறுமனை நாங்கள் யார் தெரியுமான்னு சொல்லக்கூடாது. அவன்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லணும், தம்பி இது 1500 பக்கம் மொத்தமாக உட்காந்து படிக்க முயற்சி பண்ணாத. காரணம் நீ வாழ்நாளில் படித்ததே 1500 பக்கம் தான் இருக்கும். அதனால நீ ஒவ்வொரு கட்டுரையும் 20 பக்கம் இருக்குது, 30 பக்கம் இருக்குது, 30 பக்கமாக படி. வாரத்துக்கு 30 பக்கம் படி போதும்னு. அதிலும் குறிப்பாக அந்த புத்தகத்தில் நான் சொல்ல விரும்புவது, ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் எழுதியுள்ள ஒரு 32 பக்க கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரை தான் திமுகவினுடைய 75 ஆண்டு காலத்தை அடித்து சுருக்கி நட்சல்மா இங்கிலீஷில் அந்த மாதிரி முதல்ல பவளக்கார தெருவில் அந்த கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய அறிவு திருவிழா நடக்கின்ற நாள் வரையிலும் ஒரு சம்பவத்தை கூட விட்டுவிடாமல், ஒரு போராட்டத்தை கூட விட்டுவிடாமல், ஒரு துன்பத்தை கூட விட்டுவிடாமல், ஒரு இன்பத்தை கூட விட்டுவிடாமல் எல்லாவற்றையும் எழுதி வருவதற்குள்ள 30 பக்கத்துக்குள்ள அது திருநாவுக்கரசு ஐயா இந்த திராவிட கழகத்தின் மேல் எவ்வளவு பெரிய ஈர்ப்பும் பிணைப்பும் கொண்டிருந்தால் இப்படி விட்டுலாம் எழுத முடியும். ஆச்சரியப்பட்டு